ஹலோ கைஸ், நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து NGC 5643 எனும் ஸ்பைரகல்சியை படம் பிடித்திருக்கு. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த NGC 5643 இந்த ஸ்பைரகல்சி நமது பூமியிலிருந்து 55 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகல்சி வந்து அமைஞ்சிருக்கு. ஒன் லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 9 லட்சம் கோடி கிலோமீட்டர் இந்த ஸ்பைரகல்சி நமது பூமியிலிருந்து 55 மில்லியன் லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்பனா பார்த்துங்க எந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகல்சி நமது பூமியிலிருந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தில் இது ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணி போனாவே இந்த NGC 5643 இந்த ஸ்பைரகல்சி அடையிறதுக்கு 55 மில்லியன் லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பைரகல்சி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பைரகல்சி இப்போ ரீசெண்டாக நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து படம் பிடித்திருக்கு. ஸ்பைரகல்சியை பற்றி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவை நாசாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாவில் நாசா வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, NGC 5643 இந்த ஸ்பைரகல்சி இதோட டயாமீட்டர் வந்து 1 லட்சம் லைட் இயர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பைரகல்சி சென்டர்ல இருக்கிற சூப்பர்மசிவ் பிளாக் ஹோல்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரகல்சில சிறிய அளவுள்ள நட்சத்திரங்களும் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்களும் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பைரகல்சில 2 மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சிருக்கு, 2 சூப்பர்னோவா வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நாசாவோட ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் படம் பிடித்த இந்த NGC 5643 இந்த ஸ்பைரகல்சி இதோட இமேஜ்ல வந்து பிங்க் கலர், ரெட் கலர், ப்ளூ கலர்ஸ் இதெல்லாம் வந்து தெரியுது. இந்த கலர்ஸ்ல எதனால தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாசா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கலர்ஸ்ல வந்து நட்சத்திரங்கள் மற்றும் கேசஸ்னால இந்த கலர்ஸ்லாம் வந்து தெரியுது அப்படின்ட்டு நாசா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் நாசா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.